பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணன் எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள் சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகள் எல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். சொல்லுங்க மாண்பு சக்கரபாணி. சரி அண்ணா ஒரு எடுத்துறேன், பார்க்கறேன், கண்டிப்பா பார்த்துறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி. நீங்கள் விரும்பும் வகையான படங்களை பார்க்கலாம். ஒருவராக மட்டும் பார்க்க வேண்டிய படங்களையும் முற்றிலும் இலவசமாக எப்படி பார்க்கலாம் என்று